ஸோ அந்த டைமில் அந்த பால் ஒதுங்கி இருந்த பால் இப்போ வருதுங்கிறாங்க. அப்படி வருமா? வராது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னேன்னா, அந்த பால் வர்றது வந்து ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன்னால். ஸோ அவங்களுக்கு அந்த பால் வரக்கு அந்த ஹார்மோன் லெவலில் செக் பண்ணும்போது அந்த ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாக இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸே வரல. புரியுதா? ஸோ கனெக்ஷன் வந்து எங்களுக்கு தான் தெரியும். பிரஸ்ட்டு, யூட்ரஸ் எல்லாத்தையுமே கனெக்ஷன் இருக்கும். இது தனி பகுதி, அது தனி பகுதின்னு நினைக்க தேவையில்லை. ஸோ என்ன ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட அதை ஃப்ராங்காக சொல்லிடணும். ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த ப்ரொலாக்டின் லெவலில் குறைச்சோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ரெகுலராக பீரியட்ஸ் வந்துட்டு. ஸோ சின்ன விஷயம்னாலும் நம்ம ஆரம்பத்திலே பார்க்கணும். ஓகே, மார்பக கட்டி இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா, எல்லா கட்டியும் கேன்சராக இருக்காது. நிறைய கட்டி சாதாரண கட்டியாக இருக்கும். ஸோ அது என்ன ஏதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு மார்பக சுய பரிசோதனைன்னு இருக்குது. செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரஸ்ட். அதாவது WHO வந்து ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் அநேக பெண்கள் இறக்குறது வந்து மார்பக புற்றுநோய். இப்போ நம்ம ஊர்லேயே மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நிறைய பிரஸ்ட் கேன்சர்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பிரஸ்ட் கேன்சரை அவங்க பிக்கப் பண்ணி எப்படி இந்த இதில் இருந்து பெண்களை காப்பாற்றலான்னு அவங்க வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து பிக்கப் பண்ணதான் இந்த மார்பக சுய பரிசோதனை. இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி 30 வயது தாண்டின பெண்கள்னு சொல்கிறோம், இப்போ வந்து ஈவன் 25 இயர்ஸை தாண்டின பெண்களே செய்யுங்கன்னு சொல்கிறோம். அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க மார்பை அவங்களே செக் பண்ணிக்கிறது தான் மார்பக சுய பரிசோதனை. இது வந்து எப்போ பண்ணலாம்? பீரியட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5th டேக்கு அப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஒன்று குளிக்க போகும்போது, இல்லைன்னா நைட்டு தூங்க போகும்போது உங்கள் உள்ளாடைகள்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பண்ணணும். உங்களுடைய உள்ளங்கையை வச்சு மார்பை வட்டமாக பிரித்து அது 4 பங்காக பிரிச்சுட்டு அதை வந்து நம்மளோட உள்ளங்கை வச்சு தடவி பார்க்கணும். இப்படி பிடிச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து அது கட்டி மாதிரி தான் தெரியும் மார்பு. நம்ம உள்ளங்கையை வச்சு தடவி பார்க்கணும். ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி பண்ணும்போது ஒரு சின்ன சைஸு, ஈவன் கொண்டக்கடலை பட்டாணி சைஸில் ஒரு கட்டி இருந்தால் கூட நீங்கள் பிக்கப் பண்ணிடலாம். ஸோ அதை உடனே டாக்டர்கிட்ட போய் காட்டி, அது ஈவன் கேன்சராகவே இருந்தால் கூட நாங்கள் ஸ்கேன் எடுப்போம், அதுலேருந்து நீர் எடுத்து செக் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது கேன்சராகவே இருந்தால் கூட ஆரம்பத்தில் வந்துட்டுனா அந்த கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு மார்பை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ மார்பை வந்து நம்ம அதே இது கட்டியெல்லாம் வளர விட்டு கடைசி நேரத்தில் வந்தீங்கன்னா முழு மார்பையும் எடுக்கிற நிலமை வந்துடும். ஸோ கட்டியை மட்டும் எடுக்கிறதா முழு மார்பை எடுக்கிறதாங்கிறது யார் கையில் இருக்குது? எங்கள் கையிலையா உங்கள் கையிலையா? உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மார்பக சுய பரிசோதனையை இங்கே உள்ள எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? திருநெல்வேலி கூட பெட்டராக இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா? வெரி குட், வெரி குட். திருநெல்வேலியில் ஈவன் நாங்கள் பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சில நேரம் கிளாஸ் எடுக்க என்னை கூப்பிடுவாங்க. அங்கே சொல்லி ஈவன் கிராமத்தில் நிறைய பெண்கள் இப்போ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களாம் சிட்டிஸில் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் போய் இதை ஷேர் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு யூட்ரஸ். கர்ப்பப்பையில் என்னெல்லாம் வரலாம்? ஃபைப்ராய்ட்ஸ், வெரி குட். வேறு சிஸ்ட்டு வந்து ஓவரிஸ். ஓகே, வேறு உங்களுக்கு பிடிச்சதை சொல்லியா? கேன்சர் வரும்னு சொல்லலையா? ஓகே, நமக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி கட்டி வரலாம், அதுக்கு ஃபைப்ராய்டுன்னு ஒரு கட்டி வரும், ஆர் கர்ப்பப்பை புண்படலாம், ஆர் கர்ப்பப்பையில் கேன்சர் வரலாம். ஸோ எல்லா பீரியட்ஸில் வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ இது வந்து கர்ப்பப்பை, நமக்கு கர்ப்பப்பை எங்கே இருக்குது? எல்லோரும் காட்டுங்க, தொட்டு காட்டுங்க. கர்ப்பப்பை எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இங்கேயா? கீழே இருக்குது. யாரெல்லாம் அவங்க கர்ப்பப்பையை தொடுங்க பார்ப்போம். என்ன கையை ஆட்டுவேன்? எல்லோரும் தொட்டுட்டீங்களா கர்ப்பப்பையை? யாரெல்லாம் தொட்டீங்க கை தூக்குங்க. இத்தனை பேரா? நீங்களாம் என்ன கர்ப்பப்பை தொடலையா? தொட்டீங்களா? அப்போ கை தூக்குங்க. சரி, அப்போ இத்தனை பேரும் வந்து நாளைக்கு என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து ஓபி டிக்கெட் போட்டுக்கணும், சரியா? என்கிட்ட கன்சல்டேஷன் வந்துடணும். ஏன்னா நம்மளால் நார்மல் கர்ப்பப்பையை தொட முடியாது. கர்ப்பப்பை எங்கே இருக்குதுன்னு சொன்னேன்னா, நீங்கள் இந்த இடுப்பு எலும்பை கை வைங்க, இங்கேருந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி அப்படியே முன்னுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நடுவில் இங்கே சேருதா? அதுக்கு உள்ளே தான் இருக்குது. நார்மலான கர்ப்பப்பையை யாருனாலும் தொட முடியாது. ஒரு கர்ப்பப்பையில் கட்டி வருது, அவர் குழந்தை உண்டாகிறாங்க, இந்த மாதிரி அப்போ தான் அந்த கர்ப்பப்பை வளர்ந்து மேலே வரும். நான் இப்படி தொட்டுட்டு கர்ப்பப்பை தொடுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. குழந்தை உண்டாகலையா? கர்ப்பப்பையில் வேறு ஏதோ இருக்குது. அப்போ நம்ம டாக்டர் பார்க்கணும். இல்லை எனக்கு தொப்பை தான் போட்டுட்டு அப்படின்னு நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, சரியா? கர்ப்பப்பை வந்து நார்மலாக தொட முடியாது. ஓகே, கர்ப்பப்பையில் புண்ணு வரலான்னு சொன்னேன். புண்ணு வந்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு அடிவயிறில் வலி வரும், அப்புறம் வெள்ளைப்படுதல் இருக்கும், பீரியட்ஸில் ப்ராப்ளம் வரலாம். இது போக வந்து உங்களுக்கு வந்து அந்த அது பக்கத்துலேயே நீர்ப்பை இருக்கிறனால
உங்களுக்கு நீர்க்கடுப்பு வரலாம், ஒரு காய்ச்சல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு புண்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது ஆரம்பத்திலே போய் பார்த்துட்டுன்னா மெடிசன்ஸ் 1 வாரமோ 10 நாளோ கொடுப்பாங்க, அதில் செட்டில் ஆயிரும். அடுத்து கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு மேடம் சொன்னாங்க. ஃபைப்ராய்டு வந்தால் எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா கொஞ்சம் கர்ப்பப்பை வீங்க ஆரம்பிக்கும், அடிவேர் கொஞ்சம் பாரமாக தெரியும். சிலவங்களுக்கு பீரியட்ஸ் நிறைய படும், அதிகமாக தீட்டு போகிறது, குறுக்கு வலி வர்றது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஃபைப்ராய்டு இருக்கலாம். ஃபைப்ராய்டும் பிரச்சனை இல்லை, முன்னாடி எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை கரைக்கிறதுக்கு சின்ன சைஸ்லேயே வந்துட்டேன்னா டேப்லெட் சாப்பிட்டு கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவைன்னா சர்ஜரி பண்ண வேண்டியது வரும். அடுத்து கேன்சர்ஸ் பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை, சார் பேசுவாங்க. அடுத்து பிசிஓடி. பிசிஓடின்னா என்ன? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இந்த கன்வென்ஷன் திருநெல்வேலியில் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் நம்ம சொந்தங்கள்கிட்ட இருந்து, மேடம் உங்கள் டாக் கேட்டதுக்கப்புறம் தான் நான் என் குழந்தைக்கு எல்லாமே செக் பண்ணேன், நீங்கள் சொன்ன அந்த பிசிஓடி என் பொண்ணுக்கு இருந்ததுன்ட்டு. ஸோ இன்னும் நிறைய பேர் அந்த டச்சில் இருக்காங்க. இது ஏன் இந்த பிசிஓடியை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன்னா, நிறைய பேர் அம்மாமார்களே சொல்கிறேன், என் பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரியாயிரும், இப்படியே ஒரு தவறான இதிலையே இருந்துகிட்ருக்கிறது. ஸோ பீரியட்ஸ் இர்ரெகுலராக ஆகுது, ஒரு பொண்ணு குண்டாயிட்டே போகிறா, அவளுக்கு நிறைய பரு வருது முகத்தில், முடி இங்கே சைட்லலாம் ஆண்களுக்கு வர மாதிரி இங்கே தாடையிலலாம் முடி வருது, மேலுதடில் முடி வருது, கழுத்து பக்கம் கருப்பாக இருக்குது, இப்படிலாம் இருந்ததுன்னா அது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸாக இருக்கலாம். அது என்னென்னா சினைப்பையில் நீர் கட்டி இருக்கலாம். ஸோ அந்த நீர் கட்டினா ரொம்ப பயப்பட வேண்டாம், நம்ம கடுகு சைஸில் மிளகு சைஸில் தான் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இது என்னென்னா வளர்ச்சி அடையாத கருமுட்டைகள் அதிலே தங்கி இருக்கிறது. ஸோ அதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் நமக்கு நிறைய ப்ராப்ளத்தை உண்டாக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஆரம்பத்திலே நம்ம பார்த்து டாக்டர் இது பண்ணிட்டா, ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான், எடுத்த உடனே ஹார்மோன்ஸ் கொடுக்க மாட்டோம், வெயிட் ரிடக்ஷன் அட்வைஸ் பண்ணுவோம், அப்புறம் அந்த குழந்தைங்க எப்படி அவங்களோட தூங்கணும், என்ன இது பண்ணணும் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். அதில் சரி வரலைன்னா மெடிக்கேஷன் போகும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, நாளைக்கு அந்த குழந்தைங்க கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் குழந்தை உண்டாகிறதே கஷ்டமாயிரும். நம்ம இப்போ நினைப்போம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் தானே, பின்னாடி குழந்தை உண்டாகிறது ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் எல்லாரும் ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் தான் நிற்பாங்க. ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ்ட்டை செக் பண்ணுங்கள். அடுத்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், மென்ஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் இதுக்கு வரும்போது ஒன்று கேட்குறோமே, எந்த வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுவோம் நம்மலாம்? 14, 13 நம்பர் தானே சொல்லுங்கள். இப்போ 10 வயசுலேயும் வர்றாங்க. ஓகே. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறோம்ல, ஏதாவது ஒரு ஃபிக்ஸிங் பெஞ்ச் மார்க் இருக்கா? தெரியல. ஓகே. இந்தியன் ஸ்டாண்டர்டு நம்ம 13 to 15 சொல்லுவோம். நம்ம 13 கட் ஆஃப்னு வச்சுக்குவோம். பட் இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானது என்னென்னா, நம்மளுடைய அந்த ஏஜ் அட்டன் பண்ணணுங்கிறது நம்மளுடைய பரம்பரை கதையை தான் எடுத்துக்கணும். எனக்கு யூஸ்வலாக எப்படி மாதிரி பேஷண்ட் சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மேலப்பாளையம்னு ஒரு ஊர் உண்டு, அது மோஸ்ட் ஆஃப் முஸ்லீம் ரிலீஜியஸ் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வரும்போதே அவங்க குழந்தைக்கு 15, 16 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வரும்போதே பொண்ணை கூப்பிட்டு வருவாங்க. அந்த பொண்ணுக்கு 12 வயசு தான் இருக்கும். என்கிட்ட வந்தோடனே சொல்லுவாங்க, மேடம் அவள் கிளாஸில் எல்லோரும் சடங்காயிட்டாங்க, 8th வீட்டு பொண்ணு சடங்காயிட்டா, பக்கத்து வீட்டு பொண்ணு சடங்காயிட்டா, நீங்கள் ஒரு டானிக் கொடுக்கணும், அடுத்த மாதம் அவள் சடங்காயிடணும் அப்படிம்பாங்க. அந்த சுவிட்ச் போட்டோடனே உடனே வர்ற மாதிரி எப்படி சொல்லுவாங்க. அது பாசிபிளா? அது நடக்குமா? சொல்லுவேன், நான் மேஜிக் ஹேண்ட்ஸ்லாம் என்கிட்ட கிடையாது, இதெல்லாம் நடக்கிற சாத்தியம் இல்லை, நீங்கள் எந்த வயசுக்கு வந்தீங்கன்னு கேட்பேன் ஃபஸ்ட்டு. ஆனால் என்னோட காலம் வேறு மேடம், அப்போ நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம், நான் 15 வயசில் தான் சடங்கானேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் உடனே அவங்கள்ட்ட சொல்கிறது, நீங்கள் 15 வயசுனா உங்கள் பொண்ணு 15 வயசு வரைக்கும் சடங்காகிறதுக்கு டைம் கொடுங்க. 15 வயசு தாண்டி அவள் சடங்காகலையா, நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். ஸோ ஆல்வேஸ் நம்ம நெவர் கம்பேர் உங்கள் பாடியை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் யூனிக். ஸோ அந்த குழந்தைக்கு அவ்வளோ தூரம் டைம் கொடுக்கணும். ஸோ அம்மாவோட ஏஜ் தான் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகே. பீரியட்ஸ் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வரணும்? 35, 25, 28. ஓகே. 28 மேடம் சொன்ன மாதிரி நம்ம கரெக்ட் டைமாக எடுத்துக்கலாம். பட் அதுலேருந்து 1 வீக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு 21 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வரணும். அதுலேயும் 28 டேஸ்க்கு வரைக்கும் அந்த சைக்கிளில் இருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் சைக்கிள். ஸோ இது 35 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. 37, 40, 45 டேஸ்க்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். ஸோ அந்த பீரியட்ஸ் படக்கூடிய அளவும் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்லேருந்து 5 டேஸ் படலாம்.
சிலவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நாள் தான் படுது, அரை நாள் தான் படுது, வந்தனா 10 நாள் இருக்குது, போன மாதம் உண்டான ஒதுங்கினது வருது, இப்படிலாம் பேசக்கூடாது. அதிகமாக பட்டனா, அதுவும் கட்டியாக பீரியட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ பீரியட்ஸ் வரதை நம்ம பேசிட்டோம். இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய அளவு அதிகமாக இருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. இப்போ அதாவது உங்களோட எப்படி ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நீங்கள் அன்றாடம் பண்ணக்கூடிய வேலையை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி அந்த பீரியட்ஸ் அளவு இருக்குன்னா டாக்டரை பார்த்துருங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, சில பேஷண்ட்ஸ்க்கு 5 பேட் நனைஞ்சாலும் அது ப்ராப்ளம் இல்லைன்ட்டு உட்காந்துருப்பாங்க. சிலவங்க 2 பேட் நனைஞ்சோன்னே என்னால் முடியலைன்னு ஸ்கூலுக்கு நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு படுத்துருவாங்க. ஸோ உங்கள் உடம்பு எவ்வளோ தாங்குதோ அதுதான் கட் ஆஃப். ஸோ உங்களால் முடியாத அளவுக்கு பீரியட்ஸ் போச்சுன்னா டாக்டரை வந்து செக் பண்ணணும். ஸோ அடுத்து கேன்சர், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் சொல்லிடுவாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஓகே, நமக்கு பீரியட்ஸ் டைமில் வெளியேற பிளட்டு நல்ல ரத்தமாக கெட்ட ரத்தமா? நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் அமைதியாக இருக்கலாம், மற்றவங்க சொல்லலாம். பீரியட்ஸ் டைமில் வெளியேற ரத்தம் நல்ல ரத்தமாக கெட்ட ரத்தமா? கெட்ட ரத்தம். கெட்ட ரத்தம்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. அப்படி அவ்வளோதானா? மற்றவங்களாம் நல்ல ரத்தம் கெட்ட ரத்தங்க. இங்கே சரி, நமக்கு ரத்தம் எங்கேருந்து வருது? ஹார்ட்லேருந்து வருது. சரி, நம்ம ஹார்ட் இங்கே இருக்கா? என்னோடய பிரெயினுக்கு ரத்தம் எங்கேருந்து போகுது? ஹார்ட்லேருந்து. கிட்னிக்கு எங்கேருந்து போகுது? ஹார்ட்லேருந்து. ஓகே, என்னோடய இன்டெஸ்டைனுக்கெலாம் எங்கேருந்து போகுது? ஹார்ட்லேருந்து. ஓகே, என்னோடய கர்ப்பப்பைக்கு ரத்தம் எங்கேருந்து வருது? ஹார்ட்லேருந்து வருதா? இல்லையே, ஹார்ட்டு நல்ல ரத்தம் தானே கொடுக்கும். இது கெட்ட ரத்தம்லாம் வருது. தனியாக ஒரு டேங்க் போட்டு அதில் இருந்தால் ரத்தம் வருது. ஸோ ரத்தம் வந்து நம்ம ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் ஹார்ட்லேருந்து ரத்தம் பம்ப் ஆகி போகுது. ஸோ அந்த ஹார்ட் கொடுக்குற எல்லா ரத்தமே நல்ல ரத்தம் தான். ஸோ அதனால தான் கர்ப்பப்பையிலேருந்து ப்ளீடிங் ஆகும்போது நிறைய ரத்தம் சேதமானோடனே அவங்களுக்கு வந்து அனீமியாவுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பாதிப்பு வருது. அது கெட்ட ரத்தமாக வெளியேறினா நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா தானே இருக்கணும், அது குறையுதில்ல. ஸோ பிளட்டு லாஸ் இருந்ததுன்னா அது கெட்ட ரத்தம் போகுதுன்னு தவறாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரி, நமக்கு பீரியட்ஸ் நின்றுட்டுன்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு நின்றுச்சு, எத்தனை மாதம் வரலைன்னா பீரியட்ஸ் நின்றுட்டு? 2 மாதம், 6 மாதம், 6 months, 4 months. சரி, எல்லாரும் நிறைய மந்த்ஸ் சொல்லிட்டீங்க. சரி, ஒரு குழந்தை உண்டான பெண்ணுக்கு எத்தனை மாதம் பீரியட்ஸ் வராது? 9 மாதம், 10 மாதம். இப்போ 10 மாதம் பீரியட்ஸ் வரல, அப்போ அவளுக்கு பீரியட்ஸ் நின்றுட்டு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. ஸோ அந்த 10 மாதத்தையும் தாண்டி ஒரு மந்த்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 12 மாதங்கள் தொடர்ச்சியாக, அது ரொம்ப முக்கியம், தொடர்ச்சியாக 12 மாதங்கள் ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் நின்றுட்டு, ஷி அட்டைன் மெனோபாஸ். ஸோ இதை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, 12 மாதங்கள் பீரியட்ஸ் வரலை, அடுத்து 14வது மாதத்தில் ஒரு ட்ராப்பு கரைப்படுது கண்ணில், அது கரெக்டாக தப்பா? தப்பு தான். சரி, அது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம் அடுத்து பீரியட்ஸ் வர்றதுக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் 100 ரீசன்ஸ் இருக்கலாம். அதில் முக்கியமான ஒரு ரீசன் வந்து புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஸோ போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங், ஒரு சின்ன ட்ராப் வந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க லேடி டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அது புற்றுநோயின் அறிகுறியானு செக்கப் பண்ணிக்கணும். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சார் பேசுவாங்க. சார் நீங்கள் யூ வில் கவர் த வேக்சின் ஆல்சோனா சார்? ஓகே. அது மாதிரி புற்றுநோய், கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோயை தடுக்கிறதுக்கு தடுப்பூசிலாம் வந்திருக்குது, அதை பற்றியும் சார் ஹைலைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ நான் சொன்ன இதுதான் நம்ம பார்த்த மைண்ட், பிரெயின், பாடி, இது 3ஐயும் நம்ம சமநிலையில் வச்சுக்கிட்டேன்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து புத்துணர்ச்சியோடு பண்ணலாம். நெக்ஸ்ட். ஸோ அதே தான், வாட் எவர் சேலஞ்சஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஹெல்த் வைஸாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் நினைக்கிறத உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃபீட் பண்ணுங்கள். அது பிரெயின்கிட்ட சொல்லி ஆக்ஷன் கொண்டு வரும். அந்த ஆக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து த என்டையர் யூனிவர்ஸ் வில் சப்போர்ட். நெக்ஸ்ட். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு எமோஷன்ஸ் இதில் வந்து ஆங்ஸைட்டி, ஃபியர், லவ், ஹாப்பினஸ், ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்குது. இந்த எமோஷன்ஸில் பார்க்கும்போது நம்ம கோவப்பட்டாலோ இல்லாட்டினா ரொம்ப சோகத்தில் இருந்தாலோ ஆறு டென்ஷனில் இருக்கிறோம் அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஃபுல் பாடியுமே வந்து டவுனாக தான் இருக்குது, ஒரு நெகட்டிவிட்டி லோடாகி இருக்குது. அதே இது வென் யூ ஆர் ஹாப்பி அண்ட் லவ், அதில் வந்து நம்ம என்டையர் பாடி பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்றைக்கு சந்தோஷமாக இருக்கணும். நெக்ஸ்ட் லைஃப். ஸோ இந்த என்னுடைய டாக்குடைய சாராம்சம் அதான், யூ பி ஹாப்பி ஆல்வேஸ். என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணணும், அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நெக்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.